பல அதிசயங்களும் அற்புதம் நிறைந்த நெல்லையப்பர் ஆலயத்தை பார்ப்பதற்கு முன்னால் நெல்லையப்பரின் ஆரத்தியை முதலில் தரிசிக்கலாம் வாருங்கள். மேற்கொண்ட கருவறையில் உள்ள மூலவருடைய பெயர் வேட்டுவநாதர் என்பதாகும். இந்த வேட்டுவநாதர் பெயர் இறைவனுக்கு எவ்வாறு வந்தது, பின்னர் நெல்வேலி நாதராக எவ்வாறு மாறியது என்பதை பற்றி இப்போது விரிவாக நாம் பார்க்கலாம். ஆதிகாலத்தில் பகுதியில் மூங்கில் மரங்கள் அடர்ந்த காடுகளாக காணப்பட்டது. இதனால் இதற்கு வேணுவனம் என்று அழைக்கப்பட்டனர். இந்த வேணுவனத்தில் உள்ளே ஒரு கிராமத்தில் ராம்கோன் என்ற பக்தர் வாழ்ந்து வந்தார். இந்த ராம்கோன் கிராமத்தில் பால் வியாபாரம் செய்து வந்தான். அது மட்டுமல்லாமல் பக்கத்தில் உள்ள கிராமங்களிலும் பால் விற்று பிழைத்து வந்தான். இவ்வாறு ராம்கோன் பாலை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு விற்க சென்ற பொழுது கால் இடறி பால் சிந்திவிட்டது. இந்த நிகழ்வானது அதே குறிப்பிட்ட இடத்தில் பால் சிந்தி கொண்டிருந்தது. இதை கண்ட ராம்கோன் அந்த ஏரியாவை ஆண்டு வந்த மன்னரிடம் போய் சொல்லுகின்றான். மன்னரும் தன்னுடைய படை வீரர்களோடு அந்த குறிப்பிட்ட இடத்தில் தோண்டுமாறு கூறுகின்றான். அவ்வாறு படையாட்கள் கோடாரியால் அந்த இடத்தை வெட்டும் பொழுது அங்கு ஏற்படும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் இப்போது பாருங்கள். மன்னர்கிட்ட போய் சொல்றான். மன்னர் உடனே வீரர்களோடு அந்த இடத்துக்கு போய் அந்த கல்லை அங்கிருந்து அகற்றுவதற்காக கோடாரியை வச்சு வெட்டினாங்க. அப்போ கல்லுல இருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது. எல்லாரும் அரண்டு போய் என்ன செய்யன்னு தெரியாம அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. எப்படினாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே, அதனால கல்லை தோண்டி எடுத்தாங்க. அதுல தலையில இடது பக்கம் வெட்டு காயத்தோட சிவலிங்கம் வெளிப்பட்டுச்சு. மேற்கொண்ட சுயம்பு லிங்கத்தின் மேல் கோடாரி வெட்டுப்பட்டதால் அதற்கு வேட்டுவநாதர் என்று அழைக்கப்பட்டனர். இந்த வேட்டுவநாதர் நெல்வேலி நாதராக எவ்வாறு பெயர் மாறியது என்ற அற்புதத்தை இப்போது பார்க்கலாம். பக்தர்களே, இறைவன் பெயரே ஊர் பெயராக வருவது சில இடங்களில் மட்டும்தான் அது பொருந்தும். உதாரணமாக ராமேஸ்வரம், பழனி, கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருநெல்வேலி என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு பகவான் தன்னுடைய திருவிளையாடலை எதற்காக எந்த பக்தன் மேல் விளையாடுவார் என்று யாருக்குமே தெரியாது. இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் பகவான் வேட்டுவநாதர் அந்த ஆலயத்தில் பணிபுரிகின்ற பட்டரோடு சில திருவிளையாடல்களை நடத்தி காட்டுகின்றார். அத்தகைய நிகழ்வை இப்போது காணலாம் வாருங்கள். சிவபெருமான் மேல அதிகமான பக்தி உடைய வேத பட்டரை சோதிக்க சிவபெருமான் நினைச்சாரு. அதுக்காக அவரை வறுமைக்கு ஆளாக்குனாரு. ஆனாலும் வேத பட்டர் தினமும் வீடு வீடா போய் நெல்லை சேகரிச்சு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியத்திற்காக வாங்கின நெல்லை அவரோட சன்னதி முன்னாடியே உலர போட்டு போறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. குளிச்சிட்டு இருந்த வேத பட்டர் நெல் நனைஞ்சிருமோன்னு நினைச்சு பயந்து ஓடி வராரு. அவர் வந்து பாக்குறப்போ நெல்லை சுற்றி மழை நீர் வராம பாதுகாத்தது மட்டும் இல்லாம அந்த நெல்லுக்கு மட்டும் வெயில் அடிச்சு அது வெயில்ல காயிற கண்கொள்ளா காட்சிய பார்த்து அசந்து போனாரு. இத மன்னர்கிட்ட போய் சொல்லவும் மன்னரும் இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. உலகிற்காக மழை பெய்ய வச்சாலும் வேத பட்டரோட நெல்லை மட்டும் நனையாம பாதுகாத்து அந்த நெல்லுக்கு இறைவன் வேலியிட்டு காத்ததுனால நெல்வேலிநாதர் என்ற பெயர் அவருக்கு வந்தது. அதுவே வேணுவனம்னு இருந்த ஊரோட பெயர் மாறி திருநெல்வேலின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவ்வாறு பக்தர்களே முதலில் வேட்டுவநாதர் என்றும் வேணுநாதர் என்றும் பின்னர் நெல்வேலி நாதராக இறைவனை அழைக்கப்பட்டனர். அது மட்டுமல்ல, நெல்வேலி நாதரை மையமாக கொண்டு திருநெல்வேலி என்று பெருமையாக பக்தர்கள் பகவான் நாமத்தோடு அந்த ஊரை அழைத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர்.